பிரதர் ஜேம்ஸ் அவர்களுக்கும் சிஸ்டர் ஜெமிமா அவர்களுக்கும் கர்த்தர் தந்த தரிசனத்தின்படியே கடந்த 2021 மே மாதம் 23 தினத்தன்று ஜெபம் பிரேயர் நெட்வொர்க் என்கிற ஜெபம் ஆரம்பிக்கப்பட்டது. அழிந்து போகிற ஆத்துமாக்களை குறித்த பாரத்தோடும் ஒவ்வொரு கிறிஸ்தவ மக்களின் தனிப்பட்ட ஜெப வாழ்க்கை மேம்பட வேண்டும் என்கிற துடிப்போடும் தேசம் முழுவதிலும் ஜெபம் பிரேயர் நெட்வொர்க் ஆரம்பிக்கப்பட வேண்டும் என்கிற ஏக்கத்தோடும் ஆரம்பிக்கப்பட்ட இந்த ஜெபம் இன்றுடன் 4ஆம் ஆண்டை நிறைவு செய்கிறது. தேவனருளிய சொல்லி முடியாத ஈவுக்காக அவருக்கு ஸ்தோத்திரங்கள். 2 நபர்களுடன் ஆரம்பிக்கப்பட்ட ஜெபம் பிரேயர் நெட்வொர்க்கில் இன்று சுமார் 50 நபர்கள் பங்காளர்களாய் இருக்கிறார்கள். ஜெபத்தில் கலந்து கொள்பவர்கள் பெற்ற நன்மைகள் எண்ணில் அடங்காதவைகள். ஜெபம் பிரேயர் நெட்வொர்க் சார்பாக நடத்தப்படும் அனைத்து ஜெபங்களும் நிகழ்ச்சிகளும் கூகுள் மீட் என்கிற ஆப்பில் நடைபெற்று கொண்டிருக்கின்றன. ஒவ்வொரு நாள் காலையிலும் 5:30 மணி முதல் 6:30 மணி வரை பெண்களுக்கான ஜெபமும், ஒவ்வொரு நாள் மாலையிலும் 6 மணி முதல் 7 மணி வரை பொதுவான ஜெபமும் நடத்தப்படுகின்றது. ஒவ்வொரு நாள் ஜெபத்திலும் உயிர்ப்பிக்கிற பாடலாராதனை நடத்தப்படுகின்றது. ஆவிக்குரிய வாழ்க்கையை கட்டி எழுப்பும் வல்லமையான தேவ வார்த்தைகள் பல கோணங்களில் போதிக்கப்படுகின்றன. நமது தேசத்திற்கான சிறப்பு ஜெபங்களும் ஏறெடுக்கப்படுகின்றன மற்றும் ஒவ்வொரு சனிக்கிழமைகளிலும் குடும்பங்களுக்கான சிறப்பு வாக்குத்தத்த ஜெபங்களும் ஏறெடுக்கப்படுகின்றன. ஒவ்வொரு வாரமும் ஞாயிறு ஆராதனை காலை 5:30 மணி முதல் 6:30 மணி வரை நடத்தப்படுகிறது. ஒவ்வொரு மாதத்தின் முதல் ஞாயிற்றுக்கிழமைகளில் மாலை நேரத்தில் வேத அறிவை விருத்தியாக்கும் வேத வினா போட்டி நடத்தப்படுகிறது. ஒவ்வொரு மாதத்தின் 2ஆம் ஞாயிற்றுக்கிழமைகளில் சிறு பிள்ளைகளை கர்த்தருக்கு நேராய் நடத்தும் சிறுவர் கொண்டாட்ட நிகழ்ச்சி நடத்தப்படுகிறது. ஒவ்வொரு மாதத்தின் 3ஆம் ஞாயிற்றுக்கிழமைகளில் ஜெபம் பிரேயர் நெட்வொர்க்காக சிறப்பு ஜெபங்கள் ஏறெடுக்கப்படுகின்றன. ஒவ்வொரு மாதத்தின் 4ஆம் ஞாயிற்றுக்கிழமைகளில் உற்சாகமூட்டும் களிப்பூட்டும் வேதாகம விளையாட்டுகள் நடத்தப்படுகின்றன. ஜெபம் ஜெயத்தை தரும், அதனால் ஒன்றிணைந்து ஜெபிப்போம் என்பதே ஜெபம் பிரேயர் நெட்வொர்க்கின் முக்கிய குறிக்கோளாகும். ஒவ்வொரு நாட்களிலும் பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் கொண்டாடுபவர்களுக்காக சிறப்பு ஜெபங்கள் ஏறெடுக்கப்படுகின்றன. ஒவ்வொரு மாதத்தின் கடைசி வெள்ளிக்கிழமைகளில் உபவாச ஜெபம் நடத்தப்படுகிறது. இந்த உபவாச ஜெபத்தில் அநேகர் உபவாசத்தோடு தேவ சமூகத்தில் காத்திருந்து பெற்ற நன்மைகள் ஏராளமானவைகள். குறிப்பாக இந்த உபவாச ஜெபத்தில் தேசத்திற்கான சிறப்பு ஜெபங்களும் ஏறெடுக்கப்படுகின்றன. ஒவ்வொரு நாள் காலை ஜெபத்தில் விசுவாச வார்த்தைகள் அறிக்கையிடப்படுகின்றன. 700வது நாளை முன்னிட்டு சிறப்பு நிகழ்ச்சிகள் நடத்தப்பட்டன மற்றும் என் கேள்விக்கு என்ன பதில் என்கிற நிகழ்ச்சியின் வாயிலாக அநேகர் தங்கள் ஆவிக்குரிய சந்தேகங்களிலிருந்து தெளிவை பெற்றுக்கொண்டனர். சிறுவர் நிகழ்ச்சியை நடத்துவதற்காக சிறப்பு விருந்தினர்கள் அழைக்கப்பட்டனர். நம் பிள்ளைகள் உற்சாகத்தோடும் பரவசத்தோடும் பங்கு பெற்று கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தினர். உலகளாவிய பெண்கள் தினத்தன்று, அதாவது மார்ச் மாதம் 8ஆம் தினத்தன்று சிறப்பு நிகழ்ச்சியாக மாம்ச சிந்தையை மேற்கொள்வது எப்படி என்கிற குறு நாடகம் நடத்தப்பட்டது. பெண்களுக்கான சிறப்பு ஜெபங்களும் ஏறெடுக்கப்பட்டன. புனித வெள்ளி அன்று இயேசு கிறிஸ்து சிலுவையில் பேசிய 7 வார்த்தைகளை பற்றிய தியானம் நம் ஜெபம் பங்காளர்கள் மூலமாக நடத்தப்பட்டது. ஒவ்வொரு மாதத்தின் முதல் நாளில் காலை 5:30 மணி முதல் 6:30 மணி வரை சிறப்பு வாக்குத்தத்த ஆராதனை நடத்தப்படுகிறது. ஒவ்வொரு மாதத்தின் கடைசி நாளில் நன்றி செலுத்தும் ஆராதனை நடத்தப்படுகிறது. ஒரு மாதம் முழுவதிலும் கர்த்தர் செய்த நன்மைகளை கர்த்தர் நாம மகிமைக்காக அநேகர்
சாட்சியாக அறிவிக்கின்றனர். ஒவ்வொரு மாதத்தின் 2ஆம் ஞாயிற்றுக்கிழமைகளில் நடைபெறும் சிறுவர் கொண்டாட்ட நிகழ்ச்சியின் ஒரு பகுதியை இதோ கர்த்தர் நாம மகிமைக்காக இப்பொழுது நீங்கள் கண்டு களிக்கும்படி வழங்குகிறோம். நம் பிள்ளைகளுடைய வாழ்வில் கர்த்தர் செய்த நன்மைகளை சாட்சியாக அறிவிக்க வாய்ப்புகள் அளிக்கப்படுகின்றன. மேலும் நம் பிள்ளைகள் சிறுவர் நிகழ்ச்சியில் ஆராதனை நடத்துவதற்கு வாய்ப்புகள் அளிக்கப்படுகின்றன. ஒவ்வொரு வருடமும் கிறிஸ்துமஸ் பண்டிகையை முன்னிட்டு கிறிஸ்துமஸ் கேரல்ஸ் மற்றும் கிறிஸ்துமஸ் சார்ந்த நிகழ்ச்சிகள் நடத்தப்படுகின்றன. மேலும் 4ஆம் வருடத்தில் ஒவ்வொரு புதன்கிழமைகளிலும் மாலை நேரத்தில் என் வாழ்வில் தேவன் என்கிற நிகழ்ச்சி நடத்தப்படுகின்றது. இந்நிகழ்ச்சியில் ஒவ்வொரு தனிப்பட்ட நபரும் தங்கள் வாழ்க்கையில் கர்த்தர் செய்த அற்புதங்களை, கர்த்தருடைய வழி நடத்துதலை, இரட்சிப்பின் அனுபவத்தை, கர்த்தர் வெளிப்படுத்தும் தரிசனம், சொப்பனம் மற்றும் ரகசியங்களை பகிர்ந்து கொள்கிறார்கள். மற்றும் மே மாதம் 2ஆம் ஞாயிற்றுக்கிழமை மாலை நேரத்தில் தாய்மார்களை கனப்படுத்தும் விதமாக சிறப்பு நிகழ்ச்சிகள் ஒழுங்கு செய்யப்பட்டன. சிறப்பு விருந்தினர் அழைக்கப்பட்டனர். தாய்மார்களுக்கான சிறப்பு ஜெபங்களும் ஏறெடுக்கப்பட்டன. இம்மட்டும் உதவின எபினேசருக்கு மகிமையை செலுத்துகிறோம். தேங்க்யூ.